Hi students, இன்னைக்கு நாம எந்த காலேஜ் பத்தி பார்க்க போறோம்னா எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் பத்தி தான் பார்க்க போறோம். காலேஜ் எங்க லொகேட் ஆகிருக்கு, என்ன மாதிரியான கோர்ஸ்லாம் ஆஃபர் பண்ணிட்டு வராங்க, கேம்பஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்கு, எந்த மாதிரியான கம்பெனில இருந்துலாம் பிளேஸ்மென்ட் ட்ரைனிங் கொடுக்கறாங்க, எந்தெந்த கம்பெனில எல்லாம் ஸ்டூடண்ட்ஸ் பிளேஸ்மென்ட் ஆகிருக்காங்க, இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த காலேஜ் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா குமாரபாளையம் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல லொகேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் ஒரு அட்டானமஸ் காலேஜ். எக்ஸல் காலேஜ் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷனில் அப்ரூவல் பெற்றிருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட்டட் ஆயிருக்கு. அடுத்து நேக் கிரேடுன்னு பார்த்தீங்கன்னா A+ கிரேடு பெற்றிருக்காங்க. NB அக்ரிடேஷன் கோர்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்து UGCயில் ரெகக்னைஸ்ட் ஆயிருக்கு. அடுத்து எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜில் உள்ள UG கோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், CSE, ECE, EEE, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சஃபோர்ட்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், AIDS, CS and Business Systems, Food Technology, IT, Petrochemical Technology. அடுத்து எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜில் உள்ள PG கோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ், CSE, எம்பெடட் சிஸ்டம் டெக்னாலஜிஸ், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி இன்ஜினியரிங், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், தெர்மல் இன்ஜினியரிங், பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ், CSE, MBA. அடுத்து எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜில் உள்ள PhD கோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா CSE, ECE, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜில் உள்ள 6 ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 4.0 ரேட்டிங் பெற்றிருக்காங்க. அடுத்து காலேஜ் ஜூனியர் பார்த்தீங்கன்னா 5க்கு 3.8 ரேட்டிங் பெற்றிருக்காங்க. அடுத்து ஜஸ்டைல் பார்த்தீங்கன்னா 5க்கு 2.8 ரேட்டிங் பெற்றிருக்காங்க. அடுத்து கரியர் 360 பார்த்தீங்கன்னா 5க்கு 4.5 ரேட்டிங் பெற்றிருக்காங்க. அடுத்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், டேட்டா சயின்ஸ், ரினியூவபிள் எனர்ஜி, அட்வான்ஸ்டு மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜிஸ். எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்மெண்ட் ஆயிருக்க கம்பெனிஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெக்ஸாவேர், டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், விப்ரோ, DXC டெக்னாலஜி, இன்ஃபோசிஸ், HCL, டெக் மஹேந்திரா, கேப்ஜெமினி, லார்சன் அண்ட் டர்போ, ASPS சிஸ்டம்ஸ், அதித்தி கன்சல்டிங், ஜாரோ எஜுகேஷன். இந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க. இந்த பிளேஸ்மெண்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஏர்ன் பண்ணுற ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 to 15 lakh per annum வரை ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க.